ஹலோ மக்களே, இது துர்கீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மீன் வாங்க தான் போகிறோம். வாங்க முதல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மீன் வாங்க மாயனூர் தான் வந்திருக்கோம். எங்கள் ஊர் சைடு மீன் கிடையாது. போனால் அதுவும் மோகனூர்கிட்ட தான் போகணும். அங்கே இவ்வளோ வெரைட்டி இருக்காது. இங்கே நிறையா இருக்கும். இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஊருக்கு தான் வருவாங்க. போன வாரம் சிக்கன் எடுத்திருந்தனால இந்த வாரம் சரி மீனும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டோம். நான் வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு கொக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு அந்த மீனை காமிக்கிறேன். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்லி போட்டாலும். ஆனால் குழம்பு வச்சா எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் அவ்வளோக்கு குழம்பு விரும்ப மாட்டேன். அதனால சில்லி போட்டுப்போம். சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பர்த்டேவா, அதனால சரி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவருக்கு தெரியாமல் தான் வந்தேன். அவருக்கு தெரியாமல் நானும் கேக் வாங்கிட்டு வரலாம் சர்ப்ரைஸாக போய் அப்படின்னு சொல்லி நானும் அக்காவும் வந்திருந்தோம். மீனெல்லாம் வாங்கி அலசிட்டு அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் தண்ணியெலாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நீங்களே பார்க்கலாம் வாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு அக்கா மீன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே க்ளீன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசியிருந்தாங்க. கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தனித்தனியாக மீன் பிரித்து வச்சிட்டாங்க. எல்லாமே சில்லி தான் போட போகிறோம். எதுவும் குழம்பு வைக்க மாட்டோம். குழம்பு அதிகமாக அவ்வளோக்கு சாப்பிட மாட்டோம். அதனால அவங்களும் சில்லி போடுறதுக்கு எல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தாங்க. நானும் அதுங்காட்டி பிரியாணிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் எல்லாம் ஒவ்வொரு மீனாக பிரித்து எல்லாம் பெரட்டி வச்சுட்டாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிரியாணி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி வேறு எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேவா, அந்த அக்கா வீட்டில் கேக் வச்சுருந்தேன். அதையும் போய் எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், வாங்க போய் பார்ப்போம். சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்த